அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் தமிழ் திரைப்படம் கதம்பம் என்ற படமாகும். 2 படங்களை ஒன்றாக இணைத்து வெளியிட்டதால் இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்த கதம்பத்தில் முதல் படமாக என்னை அடியாதே பெத்தப்பா என்ற நகைச்சுவை படத்தை எடுத்திருக்கிறார்கள். சுந்தர் என்பவர் எழுதிய கதைக்கு இளங்கோவன் என்பவர் வசனம் எழுதியிருக்கிறார். பாடல்களை டி. நடராஜன் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவை இ. பார்த்தி மற்றும் ஜி.என். மங்கள் ஆகிய இருவர் செய்திருக்கிறார்கள். கலையை ஆர்.வி. கோலகர் என்பவரும் நடனத்தினை சி.என். ராமசாமி அவர்களும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இப்படத்தினை எல்.எஸ். ராமச்சந்தர் என்பவர் இயக்கியிருக்கிறார். நமது தமிழ் சினிமாவில் முதலாக பேசும் படமாக வெளிவந்த காளிதாஸ் திரைப்படம் 1931ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பி.ஜி. வெங்கடேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நகைச்சுவை நாயகனாக நடித்திருக்கிறார். இவருடன் புலியூர் துரைசாமி, சி.என்.பி. ரங்கன், டி.எஸ். கிருஷ்ணவேணி, கே.எஸ். ஆதிலட்சுமி, ஜே. சுசிலாதேவி, ரத்னம் ஆகியோர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இதை தவிர வேறு எந்த தகவலும் இந்த திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. அது மட்டுமன்றி என்னை அடியாதே பெத்தப்பா இந்த படத்தின் ஒரு போஸ்டர் கூட நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக இந்த கதம்பம் திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட 2வது திரைப்படம் இரு நண்பர்கள் என்ற படமாகும். இப்படத்திற்கு கதை மற்றும் பாடல்களை எழுதியிருக்கிறார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். அது மட்டுமன்றி இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாகவும் அவரே நடித்திருக்கிறார். வசனத்தினை இளங்கோவன் அவர்களும், இசையை என்.எஸ். பாலகிருஷ்ணன் அவர்களும், ஒளிப்பதிவை ஜே.எஸ். போஸ் அவர்களும், எடிட்டிங்கை சூர்யா அவர்களும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த கதம்பம் திரைப்படத்தில் இணைக்கப்பட்ட என்னை அடியாதே பெத்தப்பா, இரு நண்பர்கள் இந்த 2 படங்களில் இரு நண்பர்கள் மிகவும் கவனிக்கக்கூடிய படமாக இருந்திருக்கின்றது. காரணம் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் யதார்த்தமான நகைச்சுவை மற்றும் அவருடன் மிகவும் இணையாக நடிக்கும் நகைச்சுவை நட்சத்திரமான டி.எஸ். துரைராஜ் அவர்களும் மற்றும் எம்.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் மிக அற்புதமாக இந்த படத்தில் நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் டி.ஏ. மதுரம் அவர்கள் இடையிடையே நுழைந்து நகைச்சுவையை மிக அதிகமாக வழங்கியிருக்கிறார். எப்போதும் பிரிவை சந்திக்காத 2 நண்பர்கள் ஒரு பெண்ணின் மூலம் எப்படி பிரிவை சந்திக்கிறார்கள், அந்த பிரிவை நிரந்தரமாக்கிக் கொள்கிறார்களா அல்லது நண்பர்களாகவே இருந்து விடுகிறார்களா என்பதை எடுத்துரைக்கும் படமாக இது அன்று கொண்டாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டி.எஸ். துரைராஜ் அவர்களும் எம்.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுடன் சேர்ந்து அடிக்கும் கும்மாளம் திரையரங்கில் விசில் சத்தத்தை வரவழைத்திருக்கிறது என்று அன்றைய பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. இதை தவிர இந்த இரு நண்பர்கள் திரைப்படத்தினை பற்றிய ஒரு தகவல் கூட நமக்கு கிடைக்கவில்லை. அன்பான நேயர்களே, கிடைத்த தகவல்களை இங்கு அப்படியே வழங்கிவிட்டேன். பல படங்கள் இப்படி பாதுகாக்கப்படாமல் போனதால் அவற்றின் விவரங்கள் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போனதில் அந்த படங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியாமலும் போனதில் வருத்தமே. ஆனாலும் இந்த கதம்பம் திரைப்படம் 17,779 அடியில் எடுக்கப்பட்டு 9/5/1941 அன்று வெளியாகியிருக்கிறது. எத்தனை நாள் ஓடியது என்ற விவரம் நமக்கு கிடைக்கவில்லை. இதுவரை கதம்பம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.